ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஜெய்ஸ் மெமரிஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சின்ன வயசில் நாங்கள் விளையாண்ட ஒரு விளையாட்டை தான் ரீகால் பண்ணியிருக்கிறேன். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கையில் டாட்டூ குத்துறது. நேற்று என் ஹஸ்பண்டோட ஊருக்கு போயிருந்தோம். இது என் ஹஸ்பண்டோட அப்பா வீடு. இந்த வீடு கட்டி கிட்டத்தட்ட 37 இயர்ஸ்க்கு மேலே இருக்கும். சீலிங்லாம் கொஞ்சம் கிராக் விழுந்து டேமேஜாக இருந்தது. அதனால் கம்ப்ளீட்டாக இதை இடிச்சிட்டு ரெனோவேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. எங்கள் வீட்டு முன்னாடி ஒரு பெரிய வேப்ப மரம் இருக்கும். இந்த மரம் என் மாமனாரோட அப்பா நட்டு வச்ச மரம். இன்றைக்கி அந்த தாத்தா உயிரோடு இல்லை. ஆனால் அவருடைய 4வது தலைமுறையினர் இந்த மரத்தோட பலன்களையும் நிழலையும் அனுபவிச்சிட்ருக்காங்க. எங்கள் வீட்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு, ரெனோவேஷன் ஒர்க் நடந்துகிட்ருக்குன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த ஒர்க் பண்ணிகிட்ருக்கிற லேபர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மத்தியானம் சாப்பிட்டுட்டு ஒரு 1 hour வெயிலுக்கு இந்த மரத்துக்கடியில் தான் வந்து ரெஸ்ட் எடுப்பாங்க. அவ்வளோ நிழலாக நல்ல குளுமையாக இருக்கும். பொதுவாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கிற இடத்து பக்கத்தில் டெம்பரரியாக ஒரு ஷெட்டு ஒன்று போடுவாங்க. அதாவது திங்ஸை பாதுகாக்கிறதுக்காகவும் ஒர்க்கர்ஸ் வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்காகவும். பட் இந்த வேப்பமர நிழல் இருக்கிறதுனால அந்த மாதிரி ஷெட்டு எதுவுமே எங்கள் வீட்டுக்கிட்ட போடலை. இப்போது வேப்பங்காய் சீசன் போல் மரம் ஃபுல்லும் பார்த்திங்கன்னா வேப்பங்காய் காய்ச்சி தொங்கியிருந்தது. பார்க்குறதுக்கே சீரியல் பல்பு கட்டி விட்ட மாதிரி அழகாக இருந்தது. இதை பார்த்ததுமே சின்ன வயசில் நாங்கள் விளையாண்ட ஒரு விளையாட்டு ஞாபகம் வந்துச்சு. அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நல்ல வேப்பங்காய்களை வந்து பறிச்சிட்ருக்கேன். இந்த சீசனுக்கு கிராமங்களில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த வேப்பம் முத்தை வந்து பிறக்கி விற்பாங்க. அதாவது இந்த பழத்தில் உள்ள விதை இருக்கு இல்லையா, இதை வந்து பொறுக்கிட்டு கிலோ கணக்கில் விற்பாங்க. ஸோ 1 கிலோ வேப்ப முத்தை வந்து 100 ரூபாய்க்கு கடைகளில் வாங்குறாங்களாம். என் ஹஸ்பண்டோட பாட்டி இன்னுமே ஹெல்த்தியாக நல்லா இருக்காங்க. லாஸ்ட் இயர் வரைக்குமே இந்த முத்துக்கள் எல்லாம் பிறக்கி கடையில் கொடுத்து விற்றுட்டு இருந்தாங்க. இந்த வேப்ப முத்துக்களை வீணாக குப்பையில் போடாமல் கடையில் கொடுத்தோன்னா நம்மளுக்கு பணம் கிடைக்கும். மருந்து தயாரிப்பு கம்பெனிகளிலும் உர தயாரிப்பு கம்பெனிகளும் இந்த வேப்பமுத்தோட பயன்பாடுகள் அதிகமாக இருக்குது. சரி வாங்க, இந்த வேப்பங்காயை வச்சு நாங்கள் சின்ன வயசில் என்ன விளையாட்டு விளையாடணும் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். நல்ல வேப்பங்காயை பறித்து எடுத்துக்கணும். ஒரு குச்சி வச்சு இந்த காயை குத்தணும் அப்படின்னா அதில் இருக்கிற சாப் வெளியே வரும். அந்த பால் மாதிரியான ஒரு திரவம் வெளியே வரும் இல்லையா, அதை எடுத்து இந்த குச்சியை வச்சு நம்மளுக்கு பிடிச்ச டிசைன் நம்ம கையில் வரைஞ்சிக்கலாம். நம்ம பேர் எழுதிக்கலாம், இல்லைன்னா நம்ம பிடிச்ச டிசைன் எதுனாலும் வரைஞ்சிக்கலாம். இப்படி நம்மளுக்கு பிடிச்ச டிசைன் எதுனாலும் அந்த சேப் வச்சு வரைஞ்சிட்டு நம்மளோட கையை கொஞ்சம் நேரம் ட்ரையாக விட்டுறணும். அதாவது அந்த சேப்பை வந்து கொஞ்சம் நேரம் ட்ரையாக விட்டுறணும். அது காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு கறித்துண்டு எடுத்துக்கணும். அதாவது அடுப்பு கறித்துண்டு இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கணும். இது வந்து எங்கள் வீட்டுக்காரரோட பாட்டி வீட்டில் அவங்க சமைச்சு பல வருஷம் ஆயிடுச்சு. லக்கிலி எங்களுக்கு வந்து கொஞ்சம் கறித்துண்டு கிடச்சிது. ஸோ அந்த கறித்துண்டு பார்த்திங்கன்னா இப்படி தரையில் நல்லா அப்படி உரசணும் அப்படின்னா அது பவுட்ராயிரும். அந்த பவுட்ரை எடுத்து நம்ம எழுதியிருக்கோம் இல்லையா, அந்த எழுத்துக்கு மேலே இல்லைன்னா வரைஞ்சிருக்க டிசைனுக்கு மேலே அந்த பவுட்ரை எடுத்து அப்படி பூசணும். நம்ம இப்படி பூசினதுக்கப்புறம் எக்ஸஸாக இருக்கிற அந்த கறி பவுட்ரை ஒரு சாஃப்ட்டு காட்டன் கிளாத்தை வச்சு லைட்டாக அப்படி தொடச்சி விட்றணும். ரொம்ப அழுத்தி தொடச்சோன்னா அழிஞ்சு போயிடும். லைட்டாக அப்படி மேலார தொடச்சி விடணும். அந்த டைமில் என் கையில் எதுவும் துணி கிடைக்காதனால கையை வச்சே தொடச்சி விட்டேன். அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, அவள் கை ஃபுல்லுமே கருப்பாயிடுச்சு. அப்புறம் பக்கத்தில் ஒரு பழைய துணி இருந்துச்சு, அதை வச்சு லைட்டாக சைடில் தொடச்சி விட்டுட்டேன். இது ஃபஸ்ட்டு என் கையை வச்சு தொடச்சதுனால அவள் கை ஃபுல்லுமே கருப்பாயிட்டு. இல்லைன்னா நம்ம வந்து அந்த சாப் வச்சு எழுதின இடம் மட்டும் நல்லா டேட்டு குத்துன மாதிரி டார்க்காக அழகாக தெரியும். இப்படி தான் நாங்கள் டேட்டு குத்தி விளாடுவோம் சின்ன பிள்ளையில். ஃபஸ்ட்டு என் நாத்தனார் பொண்ணு கையில் டேட்டு குத்தி விட்டேன். அதை பார்த்துட்டு என்னோடய குழந்தை பையன், பெரியமா எனக்கும் டேட்டு போட்டு விடுங்கன்னா சரின்ட்டு அவன் கையில் ஒரு சின்ன ஸ்டார் மாதிரி ஒரு டிசைன் போட்டு விட்டோம். பட் அது காயறதுக்குள்ளே நாங்கள் கறி பவுட்ரு பூசினனால கொஞ்சம் அலம்பிட்டு. நீங்கள் 80s ஆர் 90s கிட்ஸாக இருந்திருந்தீங்கன்னா உங்களில் சிலருக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி சின்ன வயசில் விளையாண்ட அனுபவம் இருந்திருக்கும். அப்படி இந்த அனுபவம் இருந்திருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் ஓப்பனாக இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஆர் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. நாங்கள் இப்படி டேட்டு போட்டு விளையாண்டது என் குழந்தை ஒய்ஃப்க்கு தெரியாது. நாங்கள் விளையாண்டு முடிச்சுட்டு லஞ்சுக்கு என் குழந்தை வீட்டுக்கு தான் போயிருந்தோம். நாங்கள் போனதுமே என் குழந்தை பையன் அவங்க அம்மா கிட்ட கையை காமிச்சதும் என் குழந்தை ஒய்ஃப் கண்மை எடுத்து விளையாண்டுருக்கான் போலன்னு சொல்லிட்டு அவன் மண்டையில் நறுக்குன்னு ஒரு கொட்டு வச்சுட்டா. பாவம் பிள்ளை என்னால் ஒரு கொட்டு வாங்கிட்டா. அம்மா பெரியமாதாம்மா டாட்டு போட்டு விட்டாங்கன்னு சொல்லி அழுதுட்டான். அதுக்கப்புறம் நான் அவளை சத்தம் போட்டுட்டு அவனை சமாதானப்படுத்தினேன். அப்படியே அன்றைக்கி வந்து ஜாலியாக டைம் பாஸ் ஆச்சு.
அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.